உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து ஏதோ ஒரு 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 மாவட்டத்தில் எங்கள் ஊரில் 500 குடும்பம் இருக்குது, எங்களுக்கு ரேஷன் கடை வேணும், நாங்கள் 4 கிலோமீட்டர் போய் ரேஷன் கடை ஒரு மனு கொடுத்துருங்க. மனுவை ஏற்று அவர் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து அவருக்கு வந்து கடிதம் வருது. எங்கேருந்து வருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து. நீங்கள் வேலையை கேட்டு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் வந்து மனு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் வேலை கொடுக்க முடியாது, நீங்கள் முறையாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணணும், அதை பதிவு பண்ணிங்கன்னா அந்த வரிசைப்படி உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தனியார் உடைய இதில் வேணும்னா நாங்கள் அப்பப்போ இந்த தனியார்களுடன் சேர்ந்து முகாம் நடத்துவோம், அதில் வந்து நீங்கள் வேலை கேட்டு நீங்கள் உங்களுடைய மனுவை கொடுக்கலாம். அவர் வேலையே கேட்கல, ரேஷன் கடையில் கூட வேலை கேட்கல. அவர் எங்கள் ஊரில் ரேஷன் கடை வேணும்னு கேட்குறாரு. 4 கிலோமீட்டர் நடந்து போய் நாங்கள் வந்து 500 குடும்பம் வந்து ரேஷன் வாங்குகிறோம், எங்கள் ஊர்லேயே ஒரு ரேஷன் கடையை திறந்தீங்கன்னா நாங்கள் 4 கிலோமீட்டர் நடக்க வேணான்னு சொல்கிறார். இந்த மனுவை படித்து பார்த்து எந்த துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரியாமல் ஒரு முதல்வருடைய பிரிவு, அது உங்களுடன் ஸ்டாலின்னா அது முதல்வருடைய பிரிவுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் நல்லது நடந்தால் நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல. அப்போது இந்த லட்சணத்தில் தான் ஆட்சி நடக்கிறது. ரேஷன் கடை எங்கள் ஊரில் திறக்கணும்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஐயா சாரி, ரிக்ரெட்ஸு, வருத்தப்படாதீங்க, நாங்கள் வேலை கொடுக்க முடியாது, உங்களை வேலையே கேட்கலையே. இல்லை உங்களுடன் ஸ்டாலினில் கொடுத்தா அதெல்லாம் வைகை ஆற்றுல கொண்டு போய் கொட்டிடுறாங்க, குப்பை தொட்டியில் கொட்டிடுறாங்க. இப்படித்தான் வந்து இவர்களுடைய அந்த தேர்தலும் போது கொஞ்சம் இந்த வேஷங்கள் வந்து அதிகமாகிறதே தவிர உண்மையான மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற அளவில் எந்த திட்டமும் இல்லை. அது வரல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு விடியல் என்பது வரப்போவதில்லை.